அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் களம். இன்றைய அரசியல் களத்திலே எங்களுடன் போரியல் ஆய்வாளர் திருமிகு அருஸ் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் அருஸ். வணக்கம் ஸ்டீவன். அனைத்துலக உயிரோட தமிழர்களுக்கு அன்பு இருந்த வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்கள் என்னுடைய அந்த பேக்ரவுண்டை பார்த்தாலே உங்களுக்கு விஷயம் விளங்கி இருக்கு. நாங்கள் இன்றைக்கு என்ன ஒரு விஷயத்தை எடுத்திருக்கிறோம்ன்றது இன்றைக்கு ஒரு மிகவும் ஒரு என்னென்று போப்போன்னு தெரியல, பார்ப்போம். உங்களுக்கு நீங்கள் இப்போ இந்த கடந்த காலம் முன்னாடி இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்பு உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே அர்ஜுனா என்ற பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது வடக்கு கிழக்கு மக்களால், தமிழீழ மக்களால் ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழகம் சென்றார். தமிழகம் சென்று அவர் யாருடைய அழைப்பின் சென்றார் என்று கூட இன்றைக்கு வரைக்கும் சரியான முறையில் தெளிவாகவில்லை. நானும் அங்கே தென்னிந்தியாவிலே எனது நண்பர்களையும் செயற்பாட்டாளர்களுடையும் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவர்களுக்கும் சரியாக தெரியவில்லை யார் அழைப்பில் வந்தார் என்பது கூட. அவர் தமிழக மண்ணிலே நின்று ஒரு சில சர்ச்சையான விடயங்களை பேசியிருக்கின்றார். அவர் உண்மையிலே எதற்காக போனார் என்றது கூட ஒரு தெளிவற்ற ஒரு விடயமாக தான் இருக்கார். திடீரென்று போயிருக்கிறார். சீமானை பற்றி ஒரு சில சர்ச்சையான விஷயங்களையும் பேசியிருக்கின்றார். அது இன்று தமிழகத்தில் மட்டுமன்றல்ல, ஈழத்திலும் கூட அர்ஜுனாவுக்கு ஆதரவானவர்களும் சரி, சீமானுக்கு ஆதரவான எங்களுடைய ஈழத்தமிழர்களும் கூட இது ஒரு பிரச்சனையான ஒரு விடயமாக பெருமளவிலே சர்வதேச ரீதியாக எங்கெல்லாம் புலம்பெயர் மக்கள் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் கூட இது ஒரு பெரிய ஒரு விடயமாக இன்று பேசப்படுகின்றது. அந்த வகையிலே உங்களுடைய கருத்தையில் முன்வைங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் உரையாடுவோம் என்று சொன்னால், இரண்டு பக்கமும் ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு பிழை இருக்குது. கதைத்த ரெண்டு பக்கத்திலும் ஒரு ஜனநாயக ரீதியான கதை பதைக்கப்படவில்லை. அது நீங்களும் அவதானித்திருப்பீர்கள். இதில் திருப்பி சீமானவர்கள் விட்ட பெரிய பிழை என்னென்று சொன்னால், அர்ஜுனாவை நீ விமர்சிப்பதாக இருந்தால் ஒரு தனியாக அவரை ஒரு பிரஸ் மீட்டிங் கொண்டு வச்சு ஒரு இடத்துல விமர்சித்திருக்கலாம். ஆனால் நாங்கள் புனிதமாக எங்களுடைய உறவுகளை இழந்த 18 மே இன அழிப்பு அந்த நினைவேந்தல் நாளிலே இது பற்றி பேசியதும், அவதூறான வார்த்தைகளையும் ஒரு தனிநபர் ஒரு சாடி பேசியது உண்மையிலே ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு மிக ஒரு ஈன செயலாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். உங்களுடைய கருத்தை பகிருங்கள், நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். உண்மைதான் ஸ்டீவன். மிகவும் மன வருத்தமானது என்னென்று சொன்னால், ஈழத்தமிழ் மக்களை இணைக்கும் போதுதான் மிகவும் வேதனையாக இருக்கின்றது. சீமானை விட்டு விடுங்கள், அவர் இன்னொரு தேசத்தின் அரசியல்வாதி. எமது தேசிய தலைவர் தமிழகத்துக்கு தேசிய தலைவர் அல்ல. எமது தேசிய தலைவர் சீமானுக்கு தேசிய தலைவர் அல்ல. அதை வடிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் ஈழத்தின் தேசிய தலைவர். எங்களுக்குத்தான் உரிமை மிக அதிகம். நீங்கள் இப்போ எனக்கு என்ன வேதனை என்று சொன்னால், இலங்கையில் இருக்கிற பலரும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற பலரும் அர்ஜுனா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த முள்ளிவாய்க்கால் தினத்தை அவமதித்து ஒரு இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்ல 225 பேரில் மிக அதிக வாக்கு பெற்ற முன்னணி 3-4 பேர்களில் அர்ஜுனா ஒருவர். தமிழ் முதலாவது, நீங்கள் எந்த ஒரு அரசு நாட்டிலையும் அந்த மக்களின் ஆணைக்கு மதிப்பளிக்க வேண்டும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை இன்னொரு தேசத்தின் ஒருவர், அதாவது அவன் 27,000 வாக்கை பெற்று பாராளுமன்றம் போனவர், நீங்கள் உங்களுடைய நாட்டிலேயே கட்டுக்காசை இழந்தவர்கள். அதை ஒன்றை படிவாக யோசித்துக் கொள்ள வேண்டும். மக்கள் ஆணையே உங்களுக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் நாய் என்று பேசினது, அவமரியாதையாக பேசினதுக்கு சீமானை மன்னிப்பு கேட்க சொல்லி யாராவது கேட்டார்களா? அந்த முள்ளிவாய்க்கால் தினத்தை அவமதித்ததுக்கு மன்னிப்பு கேட்க, பகிரங்க மன்னிப்பு உண்மையாக கேட்க வேண்டும், யாராவது கேட்டார்களா? இதுதான் பிரச்சனை. இப்ப இந்திய ஊடகங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லாம் சீமானுடன் நிற்கிறார்கள். ஆனால் எங்கள் தமிழீழத்தில நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்திய அரசியலை செய்கிறார்களே வரைய ஈழத்துக்கு இல்லை. ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், இந்தியா அயல் நாடு. தேசிய தலைவர் அயல் நாட்டுக்குரிய தலைவர் அல்ல, அவர் எங்களுக்குரிய தலைவர். அர்ஜுனா நீங்கள் கூறியது போல அங்கு ஏன் போனார், எதுக்கு போனார் என்றில்லை. ஏனென்று சொன்னால் புதிய முதல்வர் வந்த பிற்பாடு நான் கூட இந்த ILC கலைத்திருந்தேன். எல்லோரும் அவருக்கான
ஆதரவை கொடுக்க வேண்டும். அவரை வைத்து நாங்கள் எங்களுக்கு என்னென்ன நன்மைகள் பெற முடியுமோ செய்ய வேண்டும். நாடு கடந்த தமிழர் அரசு கூட அவருக்கு வாழ்த்தை தெரிவித்திருந்தது. விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த போது எம்ஜிஆர் தான் அவர்கள் நின்றார்கள். ஆட்சியில் இருப்பவர்களைத்தான் நாங்கள் ஆதரிக்க வேண்டும், எதிர்க்கட்சிகளை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அதுக்காக நாங்கள் போய் எதிர்க்கட்சிகளுடன் நின்று ஆட்சியில் உள்ளவர்களை பகைத்து இன்னும் எங்கள் சனத்தை நாசத்துக்கு கொண்டு போக முடியாது. அந்த இடத்தில் போயிருக்கலாம். அடுத்தது பலர் கேட்கிறார்கள், ஏன் சீமானை அர்ஜுனா இழுத்தார்? சீமானை இழுக்க ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், தேசிய தலைவர் ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ ஒரு சில புலம்பெயர் அமைப்புகளுக்கோ சொந்தமானவர் அல்ல. ஈழத்தில் வாழ்கின்ற அத்தனை மக்களுக்கும் தலைவர் அவர். அவருக்கு ஒரு இழுக்கென்று சொன்னால் யாரும் கேட்கலாம், கேட்காதவன் தான் துரோகி. அதுதான் மிக முக்கியம். என்னென்று சொன்னால், ஆமை என்பது உங்களுக்கு தெரியும், வேர்ல்டில் ப்ரொடெக்டட் ஸ்பீசிஸ். அது இலங்கையில தடை இருக்கிறது. 80களில் கூட நவாலியில் நாங்கள் இருக்கும்போது ஆமை பிடித்தது என்று சொல்லி எத்தனையோ பேரை அப்ப போலீஸ் இருந்தது, போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போன சம்பவங்களும் இருக்குது. அப்பையிலிருந்து ஒரு ப்ரொடெக்டட் ஸ்பீசிஸை ஒரு இயக்கத்தின் முக்கிய தலைவர் உண்கிறார் என்று சொல்கிறார் பப்ளிக்காக. அதை இந்த கூட்டம் கைதட்டி சிரிச்சு வரவேற்குது என்று சொன்னால், அவரை வரவேற்குது என்று சொன்னால் அன்றே மன்னிப்பு கேட்க சொல்லி இருக்க வேண்டும். உண்மையில் மன்னிப்பு கேட்க சொல்லி யூனிசெஃப் இயக்கம் அந்த வயது குறைந்த பிள்ளைகளை சேர்க்கிறார்கள் என்று சொன்னதுக்காக ஒவ்வொரு கேம்பா கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் ஒவ்வொரு ஆவணமா காட்டி தங்களை அதிலிருந்து விடுவித்தது இயக்கம். இன்றைக்கு அந்த இயக்கத்துக்கு ஒருவர் மாசு போடுகிறார். இப்ப அர்ஜுனா கேட்டது மதுதான் என்று ஆமக்கரை சாப்பிட்டு. உண்மையில் நீங்கள் யோசிச்சு, ஒரு உதவி இயக்குனர் இருக்கு, விடுதலை புலிகளின் தலைவர் அவ்வளவு வேலையை விட்டுட்டு ஆமக்கரை சமைச்சு கொடுத்து பார்த்திருப்பார் என்று நீங்கள் யோசிக்கிறீங்களா? இதில் பெருமளவில் நீங்கள் பார்ப்பது என்னென்று சொன்னால், பெருமளவாக நீங்கள் பார்க்கக்கூடியது என்னென்று சொன்னால், எங்களுடைய ஆக்கள் தான் எங்கள் தலைவரை கேவலப்படுத்துகிறோம். இப்ப இதில் சீமானுக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை பேரும் தலைவர் மீதான இந்த களங்கத்துக்கு பொறுப்பேற்க வேண்டும். அத்தனை பேரும் தான் இதுக்கு பொறுப்பு. யார் ஆதரவு கொடுக்கிறார்களோ, ஐக்கிய நாடுகள் சபையினால் அல்லது உலகத்தினால் தடை செய்யப்பட்டது ஒரு ப்ரொடெக்டட் ஸ்பீசிஸ், அந்த இனம் அழிந்து கொண்டு வர ஒரு இனத்தை உங்கள் தலைவர் பிடிச்சு கடல்ல சாப்பிட்டார் என்று சொன்னதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பயணித்த அத்தனை பேரும் இதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். உண்மையில் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்திய ராணுவம் உங்களுக்கு தெரியும். இந்திய ராணுவத்தை அனுப்பும் போது தேசிய தலைவர் என்ன செய்தார்? பிரேமதாசாவுடன் தான் பேச்சுக்கு போனார். 2 பேரும் சேர்ந்துதான் அனுப்பினார். எங்களுக்குள்ள பிரச்சனையை நாங்கள் பார்த்துக் கொள்வோம், பிறகு சண்டை துவங்கினது, அது வேற விடயம். ஆனால் முதலில் அந்நியனை வெளியில் அனுப்பு. அர்ஜுனாவுடன் உங்களுக்கு பிரச்சனை என்றால் நீங்கள் தீர்த்துக் கொள்ளுங்கள், அது பிரச்சனை இல்லை. அப்ப அர்ஜுனாவை இதுல நியாயப்படுத்தவர்கள், நீங்கள் தீர்த்துக் கொள்ளுங்கள், அது உங்கள் ஊருக்குள் பிரச்சனை. இன்னொருத்தனை கூட்டியறாங்க, இன்னொரு நாட்டில இருக்கிறவரை இதுக்குள் கூட்டியறாதீர்கள், அதுதான் பிரச்சனை. இப்ப நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் தெரியுதா? இல்ல, அர்ஜுனாவை அடிப்பதற்காக சீமானை தூக்கி கொண்டிருக்கிறீர்கள். அப்ப ஒரு பேய்க்காண்டி இன்னொரு பிசாசை தூக்குற மாதிரி. அதுக்காக நான் அவரை பேய் என்று கூறவில்லை, இல்லை சொல்லுகிறேன் ஒரு உதாரணமா. நீங்கள் இதில் மன்னிப்பு கேட்க சொன்னவர்கள், இந்த முள்ளிவாய்க்கால் நீங்கள் அந்த பார்த்திருப்பீங்கள், விசில் அடிச்சு கை தட்டி கூக்காட்டுற விழாவாது. அதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டாமா பகிரங்கமாக? யார் மன்னிப்பு கேட்க வேண்டும் சொல்லுங்க பாப்போம். இப்ப அர்ஜுனா நாடாளுமன்றத்துல பேசின சுடுவேன், அது உண்மையில் வருந்தத்தக்கபடியாக அப்படி பேசக்கூடாது. ஆனால் இதுக்கு முறை நாடாளுமன்றத்தில் யாரும் அப்படி பேசவில்லையா? நீங்கள் அர்ஜுனாவை தூக்கி, நான் அர்ஜுனாவை சப்போர்ட் பண்ணவில்லை, நியாயத்தை நீங்கள் எங்கேயும் பேசத்தான் வேண்டும், ஒன்றை திருத்து கூற முடியாது. இலங்கை பாராளுமன்றத்தில் கதிரைகளால் அடிபட்டு சேட்டுகள் கிழிந்து போலீஸ் உள்ளுக்கு போந்து காப்பாற்றினது இருக்கு. பாராளுமன்றத்தில் பேசுறேன். அடுத்தது இந்திய சட்டசபையில எத்தனை தரம் தெரியும் அடிபட்டு இடுபட்டு ஜெயலலிதாவுக்கு சாரையில பிடிச்சி எடுத்து ஸ்டாலின் சேட்டை கிழிச்சு போட்டு கவர்னர் ஆபீஸுக்கு போனதும் இருக்கு. ஏன்
கயேந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கேன் 40,000 சவப்பட்டி வரும் வடக்கில் இருந்து என்று சொல்லி பேருந்து அதை கசட்டில இருந்து எடுக்கிறதுக்கு பெரிய பாடுபட்டது. அப்ப பலரும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது இருக்கின்றது. அதில் இவர் கொஞ்சம் கூடுதலாக பேசுகிறார். ஆனால் நாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளுக்காக அந்நியரை கொண்டு வந்து எங்கள் இயக்கத்தையும் தேசியத்தையும் தேசிய தலைவரையும் அவமதிப்பது முடியாத காரியம். அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. யார் அதை செய்தாலும் மன்னிக்க வேண்டும் அரசு என்னென்று சொன்னால் இதில் ஒரு விடயத்தை நான் இதில் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். நீங்களும் உங்களுடைய கருத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆமைக்கரை மட்டுமன்றில்லை மான்கரையும் சமைத்து தந்தார் என்று சொல்லி சீமான் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இலங்கையினுடைய சட்டத்திலே மானை சுடுவதற்கு கூட அங்கே தண்டனை, மானை சுட முடியாது. அதே போன்று இன்னொரு விடயத்தை நாங்கள் முக்கியமாக பார்க்க வேணும். 30 வருட இந்த ஆயுத போராட்டத்தில் தேசிய தலைவர்கள் ஒவ்வொரு திணைக்களங்களையும் கட்டி எழுப்பி, அது நிதித்துறையாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், வனவிழாவாக இருக்கட்டும், வனவிலங்கு பாதுகாப்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு திணைக்களங்களை உருவாக்கி இவற்றையெல்லாம் பாதுகாத்து வந்தவர். போரை நடத்தி கொண்டு மக்களையும் காப்பாற்றி கொண்டு எங்களுடைய இயற்கை வளங்களையும் நிதி வளங்களையும் நீதியையும் எல்லாத்தையும் காப்பாற்றி கொண்டு தான் வந்தவர். அப்படி பாதுகாத்த ஒரு தலைவர் நீங்கள் நினைக்கிறீங்களா மானையும் ஆமையையும் சுட்டு திரும்பி சீமான் அவர்களுக்கு கொடுத்திருப்பார்கள் என்று? எவ்வளவு தேக்கு மரங்களை இன்றும் சிங்களத்தால் பிரயோசனப்படுகின்ற எத்தனை தேக்கு மரங்கள், மரம் முளைக்காத உப்பு பூமியிலே சவுக்கு மரங்களை நட்டு போராளிகள் இந்த பதைக்கிற வெயிலே வாளியில் தண்ணி கொண்டே ஒவ்வொரு நாளும் ஊற்றி இந்த சவுக்கு மரங்களை வளர்த்து தான் இன்று சவுக்கம் தோப்பு இலங்கை எங்களோட தமிழீழ கடற்கரைகளில் வளர்ந்து நிற்கின்றன. கூறுங்கள் உங்கள் கருத்தை. உண்மைதான். இப்ப நீங்கள் சொல்கிறது அத்தனையும் வெளியில தெரிகிறது. வெளியில இப்ப என்ன தெரிகிறது? வெளியில நீங்கள் சொன்னது அத்தனையும் உண்மை. காவல்துறை, சட்டம், சட்ட கல்லூரி, வனங்களை பாதுகாப்பது, புதிய மரங்களை நடுவது, இன்றைக்கும் சோலையாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் வெளியில தெரியுதா? வெளியில என்ன தெரிகிறது? ஆமக்கரையை சாப்பிட்டார், மானை சுட்டார், பயங்கரவாதி. சீமான் தலைவரை ஐநாவால் தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாதியாக சித்தரிக்கிறார். அதற்கு யார் பொறுப்பு? இப்ப நீங்கள் சொன்ன உலகத்தை நாங்கள் இப்ப சொன்னா எது எடுபடும், எது இப்ப மேல நிக்குது? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எது மேல நிக்கிறது? வேண்டும் என்றுதான் அவர் செய்கிறார். விஜய் வந்தா பிறகு ஆமை குஞ்சுகளை கடலில் விட்டார் என்ற ஒரு செய்தி வந்தது. அது ப்ரொடெக்டட் பாதுகாக்கப்பட வேண்டியது. அதை அவர் கடலில் விட்டார் என்று வருது. இங்கால என்னத்தை சொல்கிறார்கள்? சரி, இன்னொரு விடயம். அந்த பேச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்கிறார், உனக்கு வடக்கங்க இருக்கு கிழக்கங்க இருக்குன்னு தெரியாதா? நீ இந்தியாவில் இருக்கிற, நீ அவன் இலங்கையில் இருக்கிறவன். அவன் தேப்பன் ஒரு காவல்துறை அதிகாரி. இங்க நீங்கள் பாருங்கள், நவம்பர் மாதத்துல வெட்டரன் என்று சொல்லி காவல்துறை போலீஸ் இராணுவத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. இன்று அனுரகுமார திசாநாயக்கா தங்கட வெற்றி விழாவை கொண்டாடும் போது அவர்களைத்தான் கூட்டிக் கொண்டு வருகிறார். ஒரு இயக்கத்தின் காவல்துறை அது மரியாதைக்குரியது. அந்த ஆள் இறந்தும் விட்டது, அந்த ஆளுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த ஆளை கூடிய ஒருத்தன் கேவலமாக பேசுகிறார். அதை கைதட்டி பார்க்கிறீங்கள் நீங்கள், கைதட்டி பார்க்கிறீங்கள் நீங்கள். சரி, நமால் ராஜபக்சோட சேர்ந்ததை செய்யறாது, அது அவங்களோட அரசியல். அதுக்காண்டி சொல்ற தலைவர் பிரேமதாசாவோட சேர்ந்துட்டாரு, அது அவங்களோட ராஜதந்திரமா அரசியல். அது வேறபடி, அது எங்கட அரசியல் நாங்கள் பார்ப்போம். நீ இந்தியாவில இருந்து நீ கதை கேளாது, நீ இந்தியாவில இருந்து கதை கேளாது. ஆனால் உண்டு, அவன் அர்ஜுனாவை அவரை பொறுத்தவரையில் உங்களோட கோட்டைக்க வந்து சிங்கத்தின் கோட்டைக்க பூந்து பிடரின் பிடிச்சு ஆட்டி போட்டு வந்திருக்கிறார். ஆனா நீங்கள் உங்க இருந்தான் கதைக்கிறீங்க, அவர் அங்க வந்துதான் காட்சி போட்டு வந்திருக்கிறார். ஆனால் அது ஒரு நல்ல விடயம். என்னென்று சொன்னால், இங்கே எல்லோரும் கேட்கிறார்கள், புதிய ஒரு சேலனியை கட்டி அமையுங்கள், சேலனியை கட்டி அமையுங்கள். இந்த ஐஎல்சியில கூட புதன்கிழமையில இருக்கிறதுல கனடாவில இருந்து எல்லாம் வந்து கதைப்பின சேலனியை கட்டி என்னென்று கட்டி அமைக்கிறது? கட்டி அமைக்கிற நிதிய எல்லாத்தையும் தான் ஒருத்தர் அங்கிருந்து எடுத்து ஆட்டையை போட்டு கொண்டிருக்கிறார். அர்ஜுனா அப்ப வந்தவர், சீமான் அப்ப வந்தவர் 2010 ஆண்டுல இருந்து 2010 இருந்து இங்க ஒரு செயலணி கட்டப்படக்கூடாதுன்றதுக்காண்டு ரோவால் கொண்டு வரப்பட்டவர் நானே.
இங்க இருக்கிற அத்தனை வளங்களும் அப்ப அவர் ஒரு தமிழ் கொண்டு வருவார் ஒரு மாயை கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம். அதை வைத்துக் கொண்டு இயக்கத்தையும் அழிச்சு தேசிய தலைவரையும் களங்கப்படுத்தி இங்கு ஒரு செயலணியை கட்டவிட முடியாமல் செய்து இன்று இன்று சரி நீங்கள் பாருங்கள், அர்ஜுனாவை அடிக்கிறோம் என்று சொல்லி சீமானை தூக்குகிறார். நாளைக்கு இருக்கிற சமூகம் சொல்லும், ஓகே சீமான் ஏதோ நல்லது செய்கிறார் என்றுதான் நினைக்கும். அடுத்த 10 வருஷத்துக்கும் அதுதான் ஓடும். நீங்கள் கட்ட மாட்டீங்க, இங்க ஒன்றும் நீங்கள் ஒண்ணு செய்ய மாட்டீங்க. ஏன் அன்றைக்கு நான் இப்ப சில குழுவில இருந்து வெளியில வந்துட்டேன். குழுவில சீமானை பற்றி போடுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. அதற்கு யாரும் எதிராக போட முடியாது. போட்டால் வந்து பேசினார். அப்ப நான் கேட்டேன் அந்த குழுவில, நீங்கள் ஒரு தரப்பு கருத்தை இங்க போட முடியாது, மற்ற நாங்கள் அதுக்கு ஒண்ணுமே பேசவில்லை, ஏன் நாங்கள் போட்டவுடன் பேச வருகிறீர்கள் என்றால் தேசியத்துக்கு எதிரானவர்கள். இப்ப நான் எல்லாம் தேசியத்துக்கு எதிரான, இப்ப நீங்களும் சில தேசியத்துக்கு எதிராக என்றால் சீமான் தான் அந்த தேசியம். யார் போராடினது? எந்த இலங்கையில யாருக்கு இந்த தேசியம் தொடர்பாக உரிமை அதிகம்? இலங்கையில தேசியத்தை, தமிழாக்கள தேசியத்தை ஒரு உதவி டைரக்டர் தீர்மானிக்கிறாரா? நான் போரியல் ஆய்வாளராக இருக்கும்போது அதை கதைக்கும் போது கூறுவது என்னன்னு சொன்னால், எங்கள் இனம் போராட்டத்தில் ஈடுபட்ட இனம், ஒரு 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 அரசியல் ஆயுத ரீதியாக உலகமே வியக்கத்தக்க போராட்டம். அந்த இனத்தில் இருப்பவர்கள் தான் அரசியல் பேசுவதிலும் போரியல் கலை தொடர்பாக பேசுவதிலும் பெருமளவானாக்கள் அங்கிருந்துதான் உருவாக வேண்டும் என்று கூற, இன்று அவர்களுக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தேசியம் படிப்பிக்கிறார். அதை கேட்டு சிலர் என்ன கூடிய கலைச்சிருக்கிறாங்க குரூப்ல இருந்து. ஏனென்று சொன்னால், நான் தேசியத்துக்கு எதிரானவன். சீமான் சொல்றதான் தேசியம் என்று சொன்னால், என்றால் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வேண்டும். இல்லை என்று சொன்னால் எங்கள் போராட்டம் இனி எதுக்கும் நகராது. முதல் தடை அகற்றல் என்றது இருக்கிறது. மக்கள் வடிவாக செய்வார்கள். இப்ப தமிழீழ மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் தெளிவாகத்தான் செய்திருக்கிறார்கள். தடை அகற்றல் போன தேர்தலில் தமிழக மக்களும் தெளிவாகத்தான் செய்திருக்கிறார்கள், தடையை அகற்றி இருக்கிறார்கள். அடுத்த தேர்தலில் இந்த கட்சி இல்லை என்றுதான் சொல்லுகிறார்கள், முற்றாக இல்லாமல் போகும் என்றுதான் சொல்கிறார்கள். இப்ப நாங்கள் என்னென்று சொன்னால், நீங்கள் உங்கள் அரசியலை பாருங்கள், எங்களுக்கு வேண்டாம். எங்களோட போராட்டத்தை எப்படி கொண்டு நடத்த வேண்டும் என்றதை நாங்கள் இப்போ தீர்மானித்துக் கொள்வோம். தேசிய தலைவரும் அதைத்தான் கூறினார். தேசிய தலைவர் அவர்களோட ஒரு நல்ல உறவைத்தான் வைத்திருந்தாரே வழிய யாரையும் தங்களுக்கு உதவிக்காக கேட்கவில்லை. இன்னொரு விடயத்தை நாங்கள் ஒரு வேறு கோணத்தில் பார்க்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்யலாம். இப்பொழுது விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மக்களால் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பெருமளவு வெற்றி பெற்று விஜய் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். விஜய் அவர்களுக்கும் ஒரு இலங்கை பின்னணி இருக்கின்றது. மற்றது விஜய் வரும் முன்பே இந்த கச்சதீவை நான் மீட்டெடுப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார். அவர் சொன்ன கையோடைய அனுரகுமார கச்சதீவு போனதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதெல்லாம் கவனித்திருப்பீர்கள். இந்த சந்தர்ப்பத்திலே திடீரென்று ஏற்கனவே அர்ஜுனா அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் அந்த சர்ச்சையை கிளப்பிக்கொண்டே இருக்கின்றார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முந்தைய ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கூட ஒரு காணி பிரச்சனையிலே ஒரு பெண்ணுக்கு ஒரு துப்பாக்கியை காட்டி இருக்கின்றார். ஒரு துப்பாக்கியும் பறிமுதல் செய்து விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த தமிழ்நாட்டிலே விஜய் வந்த இந்த நேரத்திலே தமிழ்நாட்டு மக்களையும் ஈழத்தமிழர்களையும் பிரிப்பதற்கான சூழ்ச்சியாக இருக்கலாமா அர்ஜுனா அங்கே சென்றது, போய் சீமானை விமர்சித்ததும் என்று பார்த்துக்கிட்டா தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை ஒட்டுமொத்த தலைவர்களும் அர்ஜுனாக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இதங்களை பிரிப்பதற்கான ஒரு சூழ்ச்சியா இருக்கலாம் என்று நீங்க நினைக்கின்றீர்களா? என்னென்று சொன்னால், சீமாண்ட வாக்கு வங்கி எவ்வளவு, விஜயின் வாக்கு வங்கி எவ்வளவு, அதுதான் மிக முக்கியமானது ஒன்று. ஆருக்கு அர்ச்சனா ஆதரவை கொடுத்தார், ஆருக்கு எதிராக நின்றார். சீமாண்ட 36 லட்சத்திலிருந்து இப்ப 20 லட்சமா வந்திருக்கு. 16 லட்சத்தை இழந்து போய்தான் நிற்கிறீர்கள். போன எலெக்ஷனை 8% மேல எடுத்தார். இந்த வர 3% தான் எடுத்திருக்கிறார். 3% தான் எடுத்திருக்கிறார். அதிலும் என்னென்று சொன்னால், விஜய் கூட ஒருக்கா பேசிக்க சொன்னார், பொலண்டியரா என்ற ஒருத்தன் இதுக்குள்ள பாலச்சுத்துறான் என்று. இவர் விஜய்க்கு எதிராக பேசினத்தை திமுக ஃபார்வர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க எல்லா இடமும் தங்களோட பிரச்சாரமா. அப்ப நீங்கள் திராவிடத்துக்கு எதிரான கட்சி என்று சொல்லி யாருக்கு ஆதரவு கொடுத்தீங்க மறைமுகமா?
யாருக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீர்கள்? யூடியூப்ல இப்ப 4-5 சில பேர் கதைக்கணும் தான். இப்ப ராமதாஸ் போன்றவர்கள் எல்லாம் திருமுருகன், ராமதாஸ் மற்றது வேல்முருகன் 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 ஓ கூறியிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எல்லாம் ஒரு நடுநிலைவாதிகள் என்று சொன்னால், ஒன்று இந்த ஆமக்கரை தொடர்பாகவும் அது ப்ரொடெக்டட் ஸ்பீசிஸ் என்ற தொடர்பாகவும் கதைத்ததுக்கு சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டிருக்கலாம். இன்னொரு நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாய் என்று பேசியதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒரு இனத்தின் துயரமான நிகழ்வில் வந்து விசிலடிச்சு கைதட்டி கூப்பாட்டி போட்டு விஜய விமர்சித்து அர்ஜுனாவை விமர்சித்து கேலி கூத்தாடினத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். இவ்வளவும் கேட்க வேண்டியது. நீங்கள் கேட்டிருந்தால் நீங்கள் நடுநிலைவாதிகள் என்று கூறலாம். அப்ப இலங்கையிலிருந்து கூட பலர் கருத்து வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கும் அர்ஜுனாக்கும் பிரச்சனை என்றால் நீங்கள் அதை தீர்த்துக் கொள்ளுங்கள். அதற்காக இன்னொரு கேவலமானவர்களை நீங்கள் சாயம் பூசி நல்லவராக்காதீர்கள். அதுதான் முதலாவது. ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களையும் வந்து இழிவுபடுத்துற செயல் இது. உண்மையில் ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களையும் இழிவுபடுத்துறது மட்டுமல்லாது எங்கள் மாபெரும் இயக்கத்தையும் களங்கப்படுத்துற செயல். அந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வையே களங்கப்படுத்துற செயல். இங்க லண்டன்ல உங்களுக்கு தெரியும், முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகளுக்கு ஆனந்த கூத்தாடுறது. அதுக்கு இதுல எங்கேன்னு சொன்னால் பாராளுமன்றத்துக்கு முன்னால நடனம் ஆடுறாங்க, பரதநாட்டியம் ஆடுறாங்க. அவ்வளவு பேரும் செத்தது சந்தோஷமோ தெரியாது. சில சமயங்கள்ல அது போன முறையும் செய்தாங்க, இந்த முறையும் செய்து கொண்டு. அப்ப என்னைய மடிச்சு கேட்டார்கள், யாரு செய்கிறார்கள் என்று. நான் சொன்னேன், இப்படி ஒரு கூட்டம் இருந்து செய்து கொண்டிருக்குது, நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாதா. அப்ப இதுதான் இந்த தற்போதைய நிலைமை என்று சொல்லி. இரண்டால் அப்படி நடனம் ஆடினா தான் கன பேர் பார்க்க வருவாங்க, அந்த அமைப்புக்கு கன பேர் இருக்கிற மாதிரி காட்டலாம். அதே மாதிரி நீங்கள் அந்த நிகழ்வை கூட ஒரு கேலி கூத்தாக மாற்றியிருந்தீர்கள். சரி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகிறேன். தமிழக மக்களையும் ஈழத்தமிழர்களையும் பிரிப்பதா என்று. தமிழக மக்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையிலான உறவு இன்று நேற்றல்ல, அது எப்போது தொடக்கம் இருக்கின்றது. அது ஒரு இன்னொரு நாடு, அயல் நாடாகத்தான் இருக்கின்றது, அவ்வளவுதான். அதுக்கு அங்கால ஒன்றும் இல்லை. விடுதலை புலிகள் தலைவரை தன்னால் தான் தெரியும் என்று கூறுகிறார். அங்க புலியூர் என்ற ஒரு ஊருக்கே பேர் இருக்கு. பயிற்சி எடுத்தவர்கள் தலைவர் அங்குதான் இருந்தார். எம்ஜிஆருடன் அவர் நின்ற படங்கள் கூட இருக்கின்றது. எம்ஜிஆரோட படம் மட்டுமில்லை, எம்ஜிஆருடைய சில யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது. அப்ப கொளத்தூர் மணியண்ணனுடைய வீட்டு முற்றத்திலே தான் விடுதலை புலிகள் கூட பயிற்சி எடுத்திருந்தார்கள். உண்மைதான். இப்ப நீங்கள் கூறுவது போல அர்ஜுனாவை விமர்சிக்கிறேன் என்று சொல்லி மல்லாந்து கிடந்து துப்புகிறது. அதைத்தான் இவர்கள் எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர, நீங்கள் அடுத்த தேர்தலில் பாருங்கள் என்ன நடக்க வேண்டும். மக்களின் நிலைமை, இப்ப விஜய் வருவார் என்று இவர்கள் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. மக்களின் மன ஓட்டத்துக்கும் இவர்களுக்கும் எங்கேயோ நிற்கிறார்கள். ரெண்டுக்கும் பெருமளவான வேறுபாடு இருக்கின்றது. இவர்கள் மக்களுடன் இன்னும் போகவில்லை என்றதை தெளிவாக காட்டுகிறது இந்த விமர்சனங்களும் இந்த அறிக்கைகளும். இதுல இன்னொரு விடயத்தை நீங்க தெளிவுபடுத்துங்கன்னு சொன்னா, இதுல அர்ஜுனா கூட இதுல பேசும்பொழுது வந்து எங்கள் ஈழத்து தமிழ் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்கள் பல கோடிக்கணக்கான காசை பணத்தை சேகரித்து சீமானுக்கு அனுப்புகின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை கூட வைத்திருந்தார். இது பற்றி உங்கள் கருத்து என்ன? உண்மைதான் என்று ஒரு நண்பர் கூறியிருந்தார். இந்த பெர்மிங்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பள்ளிக்கூடத்துல இருந்து 25,000 போனது. 25,000 பவுண்ட்ஸ் யோசிச்சு பாருங்கள், எத்தனை கோடி. ஆஸ்திரேலியால இருக்கிறவர் சொன்னார் $1,00,000 போனது என்று சொல்லி. போரினால் விழுந்த இனம், அந்த இனத்துக்கு நீ கொடுக்க வேண்டும். ஆனால் நீ வந்திருந்து இந்த காசை வாங்கி அங்க செலவழிச்சு கொண்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வாய்க்கு வந்தபடி பேசிக்கொண்டு நீங்கள் இப்ப ட்ரம்பை பற்றி பேசுகிறீர்கள். ட்ரம்ப் அப்படி கதைக்கிறார், இப்படி கதைக்கிறார். இன்றைக்கும் பார்த்தா விடிய ஒழும்பி ஈரான் படத்துல தண்டை கொடியை போட்டுட்டு யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் த மிடில் ஈஸ்ட் போட்டு கிடக்கு. அப்படி எல்லாம் செய்கிறார். சரி, இவர் என்ன செய்யறாருன்னு தெரியுமோ? முருகனோட கதைக்கிறாரா நேர போன்ல. முப்பாட்டன் இன்றைக்கு முருகனோட கதைச்சிட்டு வந்தேன். அப்படித்தான் முழுக்க பொட்டமான பற்றி பேசுறது, அவரை பற்றி பேசுறது எல்லாம் பொய், பிரட்டு, பித்தலாட்டம். நான் முதலே கதைக்கும் போது சொன்னேன், எங்கள் தேசிய தலைவர் கதைக்கும் போது ஒரு நிலம் கூட அதிராது, மெதுவாகத்தான் கதைப்பார்.
ஒரு ஒரு பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு தாக்குதலுக்கு. இப்ப இவர் பார்க்க போய்க்க அங்க இருக்கிறவர்கள் சில சமயங்கள்ல கடுமையான வார்த்தைகளை சொல்லி பேசுவார்கள். போராளிகள் அதை போய் அங்க போய் ஆமா அடிக்காங்க. ஆமா அப்ப இவர் பார்த்துட்டு பேருந்து விலைக்க சொல்லி கொண்டு வந்தாராம், இந்த வார்த்தைகளை உச்சரிப்பதால் உங்களுக்கு எது மகிழ்ச்சி கிடைக்கிறது. ம் அப்படித்தான் அவர் கேட்கிறேன். ஏன் அதை நீங்கள் அப்படியான மனிதர் தான் அவர். ஆமா ஆனால் இவர் பேசுற வார்த்தைகளை தெரியுமா? நாயே பேயே அதுக்கு மட்டையா நீங்கள் முள்ளிவாய்க்கால் நிகழ்வை பார்த்து பாத்திரம் குளறி ஏன் கத்துற? ம் தோல்வியால நீ கத்துற. ம் அப்ப உங்களை எங்கள் தலைவரா எங்கள் குழந்தைகளுக்கு நாங்க சொல்லலாமே. இல்ல அவர் இவர் கத்துறது வந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே கத்தட்டும். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்விலே வந்து இப்படி அவசரோட வார்த்தைகளை சொல்லி தனி மனித குற்றம் சாட்டி இதெல்லாம் பேசுவது, இழிவான சொற்களை பேசுவதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒட்டுமொத்த ஈழத்தமிழருடைய மனதையும் ஒரு ஒரு வலிக்குள்ளாக்குன்ற ஒரு செயல் இது. உண்மைதான். இந்த இவரை நான் என்ற குழந்தைக்கு சொல்லலாமே, இவர் உங்களுக்கு தலைவரா வர போறாரு. என்ன பற்றி யோசிக்கும் சொல்லுங்க அப்போ. அதான் நாங்க நிறைவு செய்கின்ற நேரம் இருக்கிறபடியே சுருக்கமாக. உண்மைதான். இப்ப என்னென்று சொன்னால், ஆனால் ஒன்று, அர்ச்சுனா எறிந்த கல்லு இப்போது பல ஆக்களை வெளியில் காட்டி இருக்கின்றது. பலரும் இப்போது வெளியில் வந்திருக்கிறார்கள். யார் எதிரானவர்கள், யார் எதற்குள் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் இது ஒன்று நல்லது என்னென்று சொன்னால், எல்லாம் ஒரு பிரச்சனை பெரிதாக வரும்போதுதான் அதற்கான தீர்வு வரும். நிச்சயமா. மற்றது ஒன்று, எல்லோரும் நீங்கள் பேச வேண்டும் வெளியில் வந்து. ஒரு சிலர் இலக்கியின் பிரச்சனை என்று இருக்கிறால் தான் இவ்வாறான நிலைமை இருக்கின்றது. எங்கள் மண்ணையும் எங்கள் தலைவரையும் நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால், நீங்கள் நேசிக்கிற உபத்தரமாக இருந்தால், ஒட்டு மொத்தமாக இந்த ஆமக்கரையை மற்றது தேசிய தலைவரை இழிவுபடுத்துறது, போராளிகளை இழிவுபடுத்துறதுக்காக சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று உங்களால் முடிந்தால் அறிக்கை விட்டு பாருங்க. இல்லை என்று சொன்னால் இந்த குழுவுக்கு பின்னால நிற்கிறவர்கள் தொடர்பாக ஈழத்தமிழர்கள் தாங்கள் ஏதாவது ஒரு அவதானமாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாது ஏதாவது ஒரு முடிவெடுக்கத்தான் வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர வேணும். நெடுக இந்த ஏமாற்றுத்தனத்தை நம்பிக்கொண்டு நாங்கள் நிற்க முடியாது. உலகம் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எவ்வளவோ வேலை இருக்கு. சமூக வலைத்தளங்கள்ல அர்ஜுனாக்கு எதிராக உண்டு, சீமானுக்கு எதிராக உண்டு. அதோட முடிஞ்சிடும். அதோட சரி. இப்ப நாங்களும் இப்ப இந்த நேர்காணலின் முக்கிய நோக்கமே வந்து நாங்கள் இப்ப அர்ஜுனாக்கு வக்காலத்து வாங்கவோ அல்லது சீமான்ல குறை காண்பது அல்ல. ஒட்டுமொத்த ஈழத் தமிழர்களுடைய வலியை உணராதவருடைய ஒரு செயற்பாடு, அவருடைய செயற்பாடு பற்றி தான் நாங்கள் பேசுகின்றோம். அதே போன்று அர்ஜுனாவும் வந்து ஜனநாயகம் மீறி பாராளுமன்றத்திலே அவதூறாக பேசுறது, சுடுவெண்டா வெட்டு வேண்டா கொத்து வேண்டான்னு சொல்கின்ற இந்த கீழ்த்தரமான பேச்சுக்களையும் வந்து நாங்கள் வரவேற்கவில்லை. ஆனால் யாராக இருந்தாலும் ஈழத்தமிழர்களுடையும் அவருடைய போராட்டங்களையும் அவருடைய வலிகளையும் எங்கள் தேசிய தலைவர்களுடைய சிந்தனைகளையும் வந்து கொச்சைப்படுத்துறவர்களை மன்னிக்க முடியாது. இது என்னுடைய நண்பரோட பேசும்போது இதைத்தான் சொன்னார். எனக்கு சொன்னார், அன்றைக்கு நான் பேசும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிறார் இடையப்பா அர்ஜுனா வந்து அவன் இப்படித்தான், அவன் வந்து அங்க பாராளுமன்றத்தில் இப்படி கதைக்கிறான், இவர் வந்து இங்க இப்படி கதைக்கிறார், இவங்க 2 பேருமா சேர்ந்து எங்கட தேசியத்தையும் எங்கட தேசிய தலைவரையும் கொச்சப்படுத்துறாங்க. அப்படித்தான் சொன்னார், கோபத்துல சொன்னார். உண்மைதான். நாங்கள் முதலாவதாக நாங்கள் யோசிக்க, நீங்கள் சொன்னது அத்தனையும் உண்மைதான். அதேதான். இப்ப அர்ஜுனாவை பொறுத்தவரையிலும் பாராளுமன்றத்திலேயோ எங்கேயோ ஒரு தேசிய தலைவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவற்ற கொள்கைகளை பின்பற்ற வேண்டும். அவர் எப்படி நடந்தார் என்றதை அவரை பின்பற்ற வேண்டும். சரி, அதே போலதான் இப்போ எங்களை பொறுத்தவரையிலும் எங்களுக்குள்ள பிரச்சனையை, ஈழத்தமிழர்களுக்குள்ள பிரச்சனையை நீங்கள் தீர்த்து கொள்ளுங்கள். இன்னொருவரை தூக்கி விடுவதோ, இன்னொரு நாட்டில் இருப்பவர்கள் இப்ப யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மத குருமார் அறிக்கை விட்டார்களா மன்னிப்பு, அர்ச்சனா மன்னிப்பு கேட்க சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அறிக்கை விட்டார்களாம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். நீங்கள் யாராவது சீமான் மன்னிப்பு கேட்க வேணும் என்று அறிக்கை விட்டீர்களா? அப்ப நீங்கள் ஈழத்துக்கு அரசியல் செய்கிறீர்களா? ஈழத்தமிழர்களுக்கு அல்லது தமிழகத்தில் அரசியல் செய்கிறீர்கள்? யாருக்கு நீங்க செய்ய? தமிழகத்தில் நீங்க செய்த பிரயோஜனம் இல்லை. விஜய மாரி நீங்க எதுவும் செய்ய முடியாது. அப்ப யாருக்கு நீங்கள் வேலை செய்யறீங்க? அது முதலாவது ஒரு கேள்வி. தமிழ் தேசியத்துக்கு சீமான் என்ன செய்ய போறார்? சீமானால் என்ன தேசியம் வளர போகிறது? ஒன்றும் இல்லை. இன்னும் அழிஞ்சதுதான் மிச்சம்.
நல்லது அரசு. நாங்கள் ஏற்கனவே 2 நிமிடங்கள் தாண்டி விட்டோம். இது ஒரு முக்கியமான விடயம் கூட வந்து நாங்கள் எங்களுடைய நேர்களிடம் இது கொண்டு செல்லப்பட வேண்டிய விடயம். இந்த நடந்த பிரச்சனைகளுக்குள்ள பின்புறத்தில் இருக்கின்ற ஆழமான கருத்தை இன்று நீங்கள் முன்வைத்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக இது எல்லாருடன் பேச்சு போய் சேர வேண்டும், கண்டிப்பாக போய் சேரும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றோம். அதே போன்று நேயர்களும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட்ஸிலே பதிவு செய்யுங்கள். நீங்கள் பதிவு செய்தால் தான் எங்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான செயற்பாட்டுக்கான வழியை நீங்கள் காட்டுவதாக உணர்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம் அரசு. நன்றி. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.